ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோல நம்ம வந்து கேபினெட் கமிட்டிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். கேபினெட் கமிட்டிஸ் வந்து ரொம்ப ஒரு கிரே ஏரியா. இதுல வந்து அவ்வளவா நமக்கு நாலேஜ் இருக்காது. புக்ல பார்த்தாலும் புரியாத மாதிரி இருக்கும். அது வந்து முடிஞ்ச அளவு உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். இந்த போட்டோ இது வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ கேபினெட் மீட்டிங். இதுல யார் சென்ட்ரல் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் கேபினெட்னா எதற்காக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கும். இவர் இருக்கார் இல்லையா, இவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு தான். ஓகேங்களா, இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. இவருக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம டெமோக்ரஸில டெசிஷன்ஸ் எல்லாமே இவர் தான் எடுக்கிறாரு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் ஓட்டு போட்டு இவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இவர் தான் இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. இவருக்கு பெஸ்ட் ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெஸ்ட் கேபினெட் மீட்டிங்ஸ்லாம் அந்த ஐடியா எல்லாம் எடுப்பாங்க, அந்த டெசிஷன் எல்லாம் எடுப்பாங்க. அந்த ஐடியாஸ் கொடுக்கறது கேபினெட் மீட்டிங். சரிங்களா? ஓகே. இன் வாட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கேபினெட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் டெமோக்ரஸிஸ். ஓகே, பிஎம்க்கு ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த கேபினெட் அப்படிங்கிறது இருக்கிறது. சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேபினெட் அப்படிங்கிறத வச்சு எந்தெந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் கேபினெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கேபினெட் யார் ஹெட் பண்றா, கேபினெட் அண்ட் கேபினெட் மீட்டிங்ஸை கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கா இல்லையா அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய கவர்னன்ஸ் அண்ட் பாலிடிக்ஸை இந்த கேபினெட் கமிட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கிச்சன் கேபினெட் அப்படின்னா என்னன்னா, கிச்சன் கேபினெட் அப்படின்றால் இப்போ ரூலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்களே, அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், வெல் விஷர்ஸ், அவங்க எல்லாம் டெசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் ஆவாங்க. எனிவே அவங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. அதற்கு பேர் தான் கிச்சன் கேபினெட். அன்அபிஷியலா இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பிஎம்ஸ்க்கு ஐடியா கொடுக்கறது கிச்சன் கேபினெட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டைம்லயுமே இது வந்து இருக்கும். அவுட்சைடர்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த டெசிஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அதுதான் கிச்சன் கேபினெட் அப்படிவாங்க. கேபினெட் கமிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல், விச் மீன்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படுறது கிடையாது. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல இல்லை. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, அட்ஹாக் அண்ட் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அட்ஹாக் அப்படின்றால், அட்ஹாக்னா டெம்பரவரி அப்படின்னு அர்த்தம். டெம்பரவரியா இப்போ வந்து கொரோனா மாதிரி ஒரு விஷயம் வருது, கேபினெட் கமிட்டி ஆன் கோவிட் செக்யூரிட்டி அப்படின்னு கூட ஒன்று போடலாம். இது வந்து பிரைம் மினிஸ்டரோட டிஸ்கிரிப்ஷன். அவர் தான் டிசைட் பண்ணுவார் வேணுமா வேணாமா. ஸ்டாண்டிங் கேபினெட் கமிட்டி அப்படின்னா, கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி எப்பவுமே இருக்கணும். ஓகேங்களா, பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் இதெல்லாம் எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே யார் ஹெட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் அதுல மெம்பரா இருந்தாரு அப்படின்னா அவர் தான் ஹெட் பண்ணுவார். ஏன்னா அவரை நம்பிதான் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா, பிரைம் மினிஸ்டர் இல்லை என்றால் பிரைம் மினிஸ்டர் யார சொல்றாரோ அவங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் கமிட்டியையும் அகாமடேஷன் கமிட்டியும் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் வந்து ஹெட் பண்றாரு. இதோடைய கம்போசிஷன் வந்து 3 to 8 பீப்புள் இருக்கும். யார் இருப்பாங்கன்னா, கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆப்வியஸ்லி இருப்பாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் தட் ஃபீல்ட். இப்போ கோவிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிட் அப்போ வந்து நீங்க வந்து ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னா, ஐசிஎம்ஆருடைய தலைவர்கள், எய்ம்ஸ் டாக்டர்ஸ், அவங்கலாம் வந்து இந்த மெயின் ஆளுகெல்லாம் ஒருத்தரோ 2 பேரோ இருப்பாங்க. அண்ட் சாதா மினிஸ்டர்ஸ், மற்ற மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் கேபினெட் மீட்டிங்ல இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் யாரை கூப்பிடணும்னு நினைக்கிறாரோ, ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஐடியா இருக்க மேன் வந்து எனக்கு சொல்லணும். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ரத்தன் டாடா, அம்பானி அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து எனக்கு வந்து இன்சைட்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா மிகப்பெரிய டாக்டர்ஸ் வந்து எனக்கு இன்சைட்ஸ் கொடுக்கணும் கோவிட் அப்போ அப்படின்னா, ஹி ஹாஸ் த டிஸ்கிரிப்ஷன் டு கெட் தெம் ஓவர். அண்ட் இது எதற்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமா கேபினெட்டுடைய ஒர்க்லோட குறைக்கிறதுக்காக இருக்கிறது தான் கேபினெட் கமிட்டிஸ். 2019 as of now எத்தனை கேபினெட் கமிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 இருக்கு. நீங்க வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பீஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நிமோனிக் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். பீஸ்னா பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், இ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், A for accommodation, cabinet committee on accommodation, S for cabinet committee on security, PAGE ல P for parliamentary affairs, A for appointments committee, G for growth and investment committee, E for economic affairs committee. 8 கமிட்டிஸ் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், it is not mentioned in the constitution. accommodation and parliamentary affairs committee வந்து இன்னைக்கு டேட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சேர் பண்றாரு. ஒருவேளை அந்த கமிட்டியில பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு அப்படின்னா, he will invariably chair it. and அதான் அடுத்தது கேபினெட் கமிட்டி புதுசா வேணும், இன்னைக்கு தேவைக்கு ஒரு புதுசா வேணும். கோவிடுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு கேபினெட் கமிட்டி அந்த செக்யூரிட்டி டிஸ்கஸ் பண்றதுக்கு வேணும் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நினைச்சாருன்னா உருவாக்கலாம். இதோட நிமோனிக் வந்து பீஸ் பேஜ். பி ஃபார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், இ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஏ ஃபார் அகாமடேஷன், எஸ் ஃபார் செக்யூரிட்டி, அடுத்தது PAGE பார்லிமெண்டரி அஃபேர்ஸ், அகாமடேஷன் சொல்லியாச்சு. அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ், அடுத்தது G ஃபார் growth and development, E ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோல நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான டாபிக்ல பார்ப்போம். தேங்க்யூ.